வாசகசாலை அமைப்பின் முப்பெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை அன்பு நண்பர்களுக்கும் வளமான வணக்கங்கள். வாசகசாலையினுடைய தமிழ் இலக்கிய விருதுகளை பெற இருக்கும் எங்கள் அன்பு ஆளுமைக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு முன்பாக 25 நிமிடம் பேசலாம் சொல்லி 20 நிமிஷமாகி 15 நிமிஷமாகி காலையில் வரும்போது ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்தோடு முடிச்சுக்க சொன்னாங்க. அரை மணி நேரம் உரையை நான் பேசிகிட்டே வரேன். 10 நிமிஷம் ஆனவொன்னு நீங்களே கை தட்டினா நான் கட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுவேன். எனக்கு நடுவில் கட் பண்ண தெரியாது. நிறுத்தியில் இறங்கலாமா? நண்பர்களே, என் நண்பன் கவிஞன் மா. காளிதாஸ் அவர்களுடைய தொகுப்பு மை. இந்த தொகுப்பு எது குறித்தானது, இந்த தொகுப்பு எதை பேசுகிறது என்பதற்கு முன்பாக இந்த மை என்ற சொல்லிலிருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். மாயுடை மலர் மார்பின் மையில் வால் என்று பரிபாடலில் ஆரம்பிக்கிற மை, கடை கொள்ளி வாங்கி மசித்து மை என்று திருவாலங்காட்டு பதிகத்தில் ஆரம்பிக்கிற மை, இப்பொழுது இன்று இந்த சமூகத்தில் இந்த மையாக வந்திருக்கிறது. கொல்லிக்கட்டை எரிகிற போது அதை பிடுங்கி மை தயாரிக்கிற சுடுகாட்டு சம்பவத்தை சொல்கிறது திருவாலங்காட்டு பதிகம். அந்த மையிலிருந்து இப்பொழுது இந்த சமூக மைக்கு வந்திருக்கிறது. ஏன் இந்த புக்குக்கு இவர் மை என்று பெயரிட்டார் என்பதை நீங்கள் அணிந்துரையில் சொல்லாமல், வாழ்த்துறையில் சொல்லாமல், முன்னுரையில் சொல்லாமல், சிறப்புரையில் சொல்லாமல் விட்டு இந்த கவிதை நல்லாகுது அந்த கவிதை நல்லாகுதுன்னா அது அபத்தமாக போய்விடும். அதை சொன்னால் தான் முழுமை. ஆனால் எங்கும் இங்கு சொல்லப்படவில்லை. நண்பர்களே, அப்படி இதை பார்க்க வேண்டுமென்றால் இந்த மை என்கின்ற தொகுப்பு, இந்த பெயர் எங்கிருந்து, இந்த புத்தகத்தினுடைய இந்த பிரதியினுடைய இன்னர் டெக்ஸ்ட், அதனுடைய மைய சரடு என்ன என்று கண்டுபிடித்தால் 58வது பக்கத்திலிருந்து இந்த தொகுப்பை நாம் வாசிக்கலாம். நண்பன் காளிதாஸ் ஃபவுண்டன் பேனால, இங்கி ஊற்றி எழுதுகிற பேனால எழுதிக்கிட்டே இருக்கான். எழுதுகிற போது தடைபடுது. ஒரு வெள்ளைத்தாளில் அல்லது தரையில் உதறான். அங்கங்கே உதரும்போது மை துளிகள் சிதறுது. பிறகு மீண்டும் எழுத ஆரம்பிக்கும் போது அவன் கவனம் முழுக்க சிதறிய மை துளிகளின் மீதே இருக்கிறது. இப்போ எழுதப்படாத எழுத்துக்கள், சொற்கள் எல்லாம் சிதறி அந்த மை துளிக்குள் அடங்கி இருக்கிறது. இதுதான் அவனை தொல்லை பண்ணுது. எழுதப்படாமல் உதறிய மைத்துளிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய எழுத்துக்களும் சொல்களும் தான் மா. காளிதாசை தொல்லை செய்கிறது. அவர் எழுதுகிறார், உதறி உதறி சிதறி கிடக்கும் மை புள்ளியில் உறைந்திருக்கும் பைசாவுக்கு புரோஜனமில்லாத வார்த்தைகள் தான் இந்த கவிதைக்கான தலைப்பு என்று அறிவிக்கிறார். அதுதான் இன்னர் டெக்ஸ்ட், மைய சரடு, புத்தகத்தினுடைய ஆன்மா என்பது. சரி, நாம் அதிலிருந்து எப்படி பின்தொடரலாம் என்றால், அந்த மைய புள்ளி, உதறிய மைய புள்ளி என்பது வெறும் மை அல்ல. அது உபரி மக்கள், உதிரி மக்கள், விளிம்பு நிலை மக்கள் என்பதாக நாம் பாவித்து கொண்டு இந்த மையுக்குள் அப்படியான சமூக மக்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இவர் எழுதியிருக்கிறார் என்பதை பார்ப்பதுதான் மிக சிறந்த ஒரு பார்வையாக இருக்கும். நண்பர்களே, ஒரு பிரதியில் கவிதையில் அரசியல் பேசுவது என்பது வேறு, கவிதையில் அரசியல் பேசுவது என்பது வேறு, கவிதையின் அரசியலை கண்டுபிடிப்பது என்பது வேறு. கவிதையில் அரசியல் பேசினால் அது முழுக்க முழுக்க உங்களுக்கு பிரச்சாரமாக இருக்கும். ஆனால் கவிதையின் அரசியலை கண்டுபிடித்து பேசுவது தான் ஆகச்சிறந்த ஒரு பார்வையாக இருக்கும். என்னுடைய கோணத்தில் மை என்ற இந்த தொகுப்பில் கவிதையினுடைய அரசியல் எப்படி செயலாற்றுகிறது என்பதை ஒரு 3 கவிதையில் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். மற்றபடி அதிகம் பேச முடியாது என்பதால். நண்பர்களே, இதில் 95களில் இந்த கவிதையில் அரசியல் பேசுவது, கவிதையின் அரசியல், இதை மட்டும் கொஞ்சம் விளக்கிட்டால் எனக்கு பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 95களிலே வலம்புரிஜான் தலைமையிலே ஒரு கவியரங்கம், பல்லக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அங்கேருந்து தான் நவீன கவிதைக்கு வந்தவன் நான். அப்பொழுது எழுதிய அந்த எதிராளியை ஈர்க்கிறதுக்காக எழுதக்கூடிய அந்த பிரச்சார டோன் நான் எழுதுந்து, ஒரு தெருவில் ஒழுங்காக வரணும்னா விழாமல் சாயாமல் வரணும்னா தெரு ஒழுங்காக இருக்கணும்.
சாலை ஒழுங்காக இருக்கணும், அது குண்டு குழியுமாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் தேர் ஒழுங்காக வரும். இதை மையப்படுத்தி தேரோட்டத்தை தீர்மானிப்பது தெரிவின் பள்ளங்களே, தேரோட்டத்தை தீர்மானிப்பது தெரிவின் பள்ளங்களே. என்ன பண்ணும் இப்போ அதுக்கு? பல்லக்குகளை முறித்து போட்டு பள்ளங்களை நிரப்புங்கள். 95 நான் எழுதுந்து பல்லக்குகளை முறித்து போட்டு பள்ளங்களை நிரப்புங்கள். தட்டுவாம்பாரு தட்டு, தங்கவேல் சொல்வார் பார், நம்மள தட்டுவாங்க கை தட்டுவானுங்க அப்படி. ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்தாயிற்று. அதுதான் கவிதையில் அரசியல் பேசுவது. அதே பல்லக்கை நண்பர் காளிதாஸ் எழுதுகிறார், வேறு விதமாக எழுதுகிறார். நீங்கள் குனிந்து நெற்றியை காட்டி ஆசி வாங்குகிறீர்கள். பல்லக்கு வந்துக்கிட்டு இருக்கு சீன். நீங்கள் குனிந்து நெற்றியை காட்டி ஆசி வாங்குகிறீர்கள். சரி, யார்கிட்ட ஆசி வாங்குற? பல்லக்கில் இருப்பவரிடம். சரி, பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா? யார்? இந்துத்துவவாதியா, ஜாதி திமிர் பிடிச்சவனா, ஆதிக்கவாதியா, ஆன்மீகவாதியா? எதையும் அவர் சொல்லலை. அவர் சொல்கிறார், பல்லக்கில் குந்தி இருப்பது நமது தோல்வி. பல்லக்கில் குந்தி இருப்பது நமது தோல்வி. தோல்வியை சுமந்து வருபவரிடம் நீங்கள் ஆசையை வாங்குகிறீர்கள். இதான் விஷயமே. அதான் கவிதையாக மாறுற இடமே. அதான் அது உள்ளக்கிறவன் யாருன்னா இல்லை. டேய், நம்ம தோத்துட்டோண்டா, நம்ம தோல்வியை தான் அவன் பல்லக்கில் தூக்கின்னு வரான். நம்மளுடைய தோல்வி குந்தி இருக்கிறது அந்த பல்லக்கில். அதை மைண்டில் வச்சுக்கோ. நீ போய் ஆசை வாங்குறிய. கண் கூசுகிறது. ஏன்? நமது இருளுக்கு என்று முடிக்கிறான் கவிதையை. கண் கூசுது, நீ ஆசி வாங்கிறது கண் கூசுது, அது நம்மளுடைய தோல்வி. பல்லக்கில் இருப்பது நமது தோல்வி, அதுகிட்ட போய் ஆசி வாங்குறிய. கண் கூசுது நம் இரவுக்கு என்று முடிக்கிறான். இதுதான் கவிதையின் அரசியல். நண்பர்களே, அரசியல் எனக்கு பிடிக்காது, அரசியல் ஒரு சாக்கடை அப்படியெல்லாம் சொல்லிட்டு தப்பிச்சும் போடலாம். அது நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடு தான். நான் கூட தான் 13 வருஷம் கல்கியில் தலைமை துணை ஆசிரியராக இருந்தேன். பிரபாகரனை ரொம்ப பிடிக்கும். எங்களைப் போல கருப்பர்கள் இந்த இடத்தில் குரல் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த பெரியாரை ரொம்ப பிடிக்கும். பேச முடியாத, பேசினா வேலை போயிடுமே, குடும்பம் போயிடுமே. நானும் பிரான்சிஸ் கிருப்பா மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் சுற்றி இருந்து செத்து போயிருக்கணும். அவர் இருப்பார் பிரான்சிஸ் கிருப்பா, அவன் கலைஞன். எனவே எல்லாவற்றையும் நீங்கள் அரசியல் எல்லா இடத்திலும் பேச முடியாது. ஆனால் அரசியல் வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அரசியல் பகிரங்கமாக செய்ய முடியாதவர்கள் மைக்ரோ பாலிட்டிக்ஸ் எனக்கூடிய நுண் அரசியலை கையாளலாம். அதை ஒருபோதும் நாங்கள்லாம் விட்டு கொடுத்ததே இல்லை. நண்பர்களே, இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கப்பு தேநீர் குடிக்கிறீங்கன்னா, அரசியலே வேணாம் சார், நான் அரசியலே பிடிக்காது சார் அப்படின்னா, ஒரு கப்பு தேநீரை குடிக்கும்போது ஒரு மிடரு நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் அந்த தேநீரிலே தேயிலை தொழிலாளர்களுடைய போராட்டம் இருக்கிறது, கரும்பு தொழிலாளர்களுடைய மானிய பிரச்சனை இருக்கிறது, ஆவி நிறுவனத்தினுடைய போராட்டம் இருக்கிறது. இப்படி எல்லாருடைய போராட்டமும் சேர்ந்து தான் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு மிடரு தேநீரை குடிக்கும்போது சேர்த்து அரசியலும் குடிக்கிறீர்கள். அரசியல் வேணாம், நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எனவே இந்த இலத்தில் 25வது பக்கத்தில் காளிதாஸ் எழுதுகிறார், கோப்பை தேநீரை அருந்தும் போது உள்ளுக்குள் இறங்குகிறது மலைவாசி பெண்ணின் உள்ளங்கை சூடு என்று எழுதுகிறார். நான் சொன்னது தான் இது. நான் அப்படி இழுத்து பிடிச்சி சொன்னேன், இவன் கலைத்துவமாக சொல்கிறான். நான் சொன்னது கவிதையில் அரசியல் பேசுறது, அவன் கவிதையின் அரசியலை பேசுவது. நண்பர்களே, ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நீட்சே சொல்வார், சட்டையை உரித்து கொள்ளாத பாம்பு செத்து மடியும், இந்த சமூகமும் அப்படித்தான். இது நீட்சே உன்னுடைய ஃபேமஸான டயலாக், சமூகத்துக்காக சொன்னது. என்னுடைய ஆதர்சனமாக இருந்த என்னுடைய குருக்களுள் ஒருவனான வெங்கட் சுவாமிநாதன் சொல்வார், ஒரு முறை பேச்சில் சொன்னார், சூர்யா, நீட்சே மாதிரி மாற்றத்துக்கு உட்படாத சமூகம் செத்து ஒழியும், மாற்றத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் 2 பேர் தான்டா. இது வெங்கட் சுவாமிநாதன் கருத்து. 2 பேர் தான். ஒன்று பிராமண சமூகம், இன்னொன்று தலித் சமூகம். இந்த 2 சமூகம் தான் புது புது மாற்றம் வந்தால் உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற சமூகம் கொஞ்சம் தயங்கும், அவங்க மாறின பிறகு தான் இவனுக்கு பின்னாடி வருவானுங்க. இந்த 2 சமூகம் மாற்றத்தை உடனுக்குடனாக காது குத்தணுமா, வலதா இடதா ப்ரௌன் அடிக்கணுமா பாருங்கள், டக்குன்னு பார்த்தீங்கன்னா எவன் அந்த டக்குன்னு செய்கிறானோ ஒன்று பிராமினாக இருப்பாங்க, இல்லைனா தலித்தாக இருப்பாங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பப்போ இசையாக இருந்தாலும் இலக்கிய சூழலாக இருந்தாலும் மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று
சொன்ன அந்த வெங்கட் சுவாமிநாதன் நீட்சேவின் கருத்தை காளிதாஸ் மையில் ஒரே கவிதையில் மிக சாதுரியமாக எழுதி செல்கிறார். அது மிக நீண்ட கவிதை. அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வரியை மட்டும் எடுத்து எடுத்து உங்களுக்கு நான் வாசிச்சுட்டு என்னென்ன சொல்லுதுன்னு நான் விடைபெறுகிறேன். பாம்பின் பல்லை பிடுங்கி கழுத்து மணியின் கோர்த்தவனின் வாரிசு அது. இது வரி உள்ள வரக்கூடிய பெரிய கவிதையில் ஒரு வரி. பாம்பின் பல்லை பிடுங்கி கழுத்து மணியின் கோர்த்தவனின் வாரிசு அது. இது சமூகத்தினுடைய ஒரு குறியீடு அல்லது ஒரு இனத்தினுடைய குறியீடு. அடுத்து ஒரு 4-5 வரி பின்னாடி, ஒரு பெரும் மழையில் தரைமட்டமானது புற்று. இது அந்த சமூகத்தினுடைய தொழில் நசிந்து போனதற்கான குறியீடு. ஒரு 4 வரி தள்ளி திரும்பும், அதோ 3வது இருக்கையில் எழுத்தராக இருக்கிறான் அவன் வாரிசு. 3வது இருக்கையில் எழுத்தராக இருக்கிறான். எழுத்தாளர் அல்ல, எழுத்தர், கிளர்க்கு. யாரு? அந்த நாகர் இனமாக இருக்கலாம், இருளர் இனமாக இருக்கலாம், எந்த ஒரு இனமாகவும் இருக்கலாம், விளிம்பு நிலை மக்களாக இருக்கலாம். அவனினுடைய வாரிசு 3வது இருக்கையில் கிளர்க்கா இருக்கான், எழுத்தராக இருக்கிறான். இது சமூக மாற்றத்தின் குறியீடு. இன்னொரு இடத்தில் பரமபதத்தை நிலை அடைய யோசிக்கிறான். இன்னும் கொஞ்சம் மேலே போக டாப்புக்கு போகிறதுக்கு யோசிக்கிறான். இப்போ கேம் ஆரம்பிக்குது. இந்த பரமபத ஆட்டத்திலே ஏணிகள் இருக்கிறது, குட்டி பாம்புகள் இருக்குது, பெரிய பாம்பெல்லாம் இருக்குது. அந்த காட்சியை, அந்த படிமத்தை இந்த இடத்துல உட்கார வச்சு அவன் பரமபதத்தை அடைய யோசிக்கிறான். இது அச்சீவ்மெண்ட் குறியீடு, இலக்கினுடைய குறியீடு. எல்லா பாம்புகளும் கொத்துகிறது. அடுத்த வரி வருது, இது பிற சமூகங்களுடைய தாக்குதலாக கூட இருக்கலாம். இது பிற சமூகத்தினுடைய குறியீடு. கடைசியாக எழுதுகிறான், முடிக்கிறான் கவிதையை. கழன்று கிடக்கிறது ஒரு சட்டை. இது பாம்பு சட்டை இல்லை, ஆனால் பாம்பை பற்றியே பேசிக்கிட்டு வந்தது, பாம்பு இனத்தோடவே பேசிக்கிட்டு வந்தது. நான் சொன்ன மாதிரி நீட்சே சட்டையும் அல்ல, வெங்கட்சாமன் சொன்ன மாற்றமா ஒன்று கழன்று கிடக்கிறது ஒரு சட்டை, அது ஒருவேளை அவனுடையதாக இருக்கலாம் என்று கவிதை முடிக்கிறது. அந்த சட்டை கழன்று இருக்கிறது, அது மாற்றமா, அவனுடைய தன்மானமா, சுயகௌரவமா, அல்லது சுயத்தினுடைய வெளிப்பாடா? ஏதோ ஒன்று கழன்று இருக்கிறது சட்டையாக, அது அவனுடையதாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த கவிதை ஒரு மாற்றத்தை, ஒரு நீண்ட ஒரு விஸ்தாரமான விவரணையை சொல்லி செல்கிறது. இப்படியாக நிறைய கவிதைகளை படிமமாகவும் அழகியலாகவும் உளவியலாகவும் இதில் எடுத்து எடுத்து பேச 1 மணி நேரத்துக்கு கூட இந்த மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நான் எடுத்துக்கொண்ட சின்ன சரடு என்பது இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதையின் அரசியல் என்பதுதான். இந்த அரசியலில் 3 கவிதைகள் வழியாக சொன்னேன். ரொம்ப சுவாரஸ்யமான விவரணைகள், காட்சிப்படுத்துதெல்லாம் இருக்குது. இப்போது நம்ம போகிறப்போ ஒரு ஒரு மது அருந்தினவர், ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணவன் ஒருத்தன் பேசுவான் இல்லைங்களா, மம்மே ஒரு பேசும்போது தள்ளாடும், ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் சொல்லு தள்ளாடும் இல்லைங்களா, அந்த வார்த்தை கால் நடம் மாறும் இல்லையா. மம்மே நீ அந்த 2 கேப் இருக்குது பற்றியா, மாமுக்கும் நீக்கும். இதை இவர் என்னவா எழுதுறாருன்னா ரொம்ப சூப்பராக, ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் தாவ எத்தனை கைத்தாங்கல்கள். அந்த லாங்குவேஜ் ஒரு சொல்லை பிடிச்சிட்டு இன்னொரு சொல்லுக்கு வரத்துக்கு கை தாங்கு தான் குடிகாரனுடைய பேச்சில். இப்படியெல்லாம் எழுத தெரிந்த, விவரிக்க தெரிந்த காளிதாஸ் இந்த மையில் உபரிகளின், உதரிகளின், விளிம்பு நிலை மக்களின் வரலாற்றை, எண்ணங்களை, வாழ்க்கையை பிரச்சாரமாக இல்லாமல் கவிதையாக பதிவு செய்து இருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த தொகுப்பு பேசப்படக்கூடிய தொகுப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.